ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நட்ஸை வச்சு நான் அது பாலோடு சேர்த்து சாப்பிட்ற மாரி ஒரு பவுடர் பண்ணுறேன். நட்ஸ் பவுட்ரு. இது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. உடம்பு ரொம்ப இது அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது, டெய்லி சாப்பிட்டு வரும்போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். உடம்பு ரொம்ப வீக்கானவங்க சாப்பிட்லாம். இதில் இப்போ ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நமக்கு உடம்பு நல்லா சாப்பிட்டு வரும்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது பாதாம் 1/2 கிலோ வாங்கி லேசாக சூடு பண்ணிப்போம். அதுவும் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா அதில் சூடு இருந்தால் போதும். ரொம்ப நாளைக்கு நம்ம வறுக்கக்கூடாது. இதை வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நான் வறுத்துக்கிறேன். இந்தமாதிரி முந்திரியும் சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். உங்களுக்கு அளவு நீங்கள் 100 கிராம் வாங்கி கூட போடலாம், 50 கிராம் கூட வாங்கி போடலாம். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு செஞ்சுங்க. இப்போ இதையும் அதுமாரி நல்லா சூடான பிறகு அப்படியே நிப்பாட்டிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இது பரங்கி விதை. அதையும் இது மாதிரி லேசாக சூடு பண்ணி எடுத்து போட்டுப்போம். இந்த மாதிரி நான் இதில் பிஸ்தா வச்சுருக்கேன். அடுத்தது வால்நட்டு. எல்லாத்தையுமே நான் வறுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு, பரங்கி விதை இதெல்லாம் சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லேசாக ஆற வச்சுப்போம். ரொம்ப சூடு பண்ண வேணாம், லேசாக தொட்டு பார்த்தா போதும். உங்களுக்கு சூடானால் போதும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். மிக்ஸிலையும் ரொம்ப நாடி அடிக்கக்கூடாது, விட்டு விட்டு அடிங்க. குறன்னு இருக்கும். ரொம்ப நைஸாக அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நைஸாக அடித்தா அது ஒரு மாதிரி இதில் எண்ணெய், இதில் ஒரு நல்ல கொழுப்பு இருக்குது, எண்ணெய் கிடைக்கும். அது அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். அதனால் லேசாக விட்டு விட்டு அடித்து நல்லா சலித்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிப்போம். இந்த பாருங்கள், பவுடர் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி இதில் வச்சு நீங்கள் சலிச்சுட்டு இந்த கப்பி இருந்தால் கூட நீங்கள் வேறு எதுலாச்சும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சலிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். இதில் பாலில் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் நான் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து மூடி வச்சிடுறேன். நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. நல்லா பால் நல்லா சூடாக காய்ச்சிக்கிட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூனோ அல்லது 1.5 ஸ்பூனோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டு இதில் நாட்டு சர்க்கரை அல்லது ஜீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வெறுமனையாக குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். சாப்பிட்டு வரும்போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இது உங்களுக்கு தேவையான, ரொம்ப காஸ்ட்லி தான், ஆனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த எக்ஸாம் டயத்துலலாம் பிள்ளைங்க கொடுக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. பாருங்கள், பால் விட்டு அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ மில்க் ஷேக், அதாவது ஹெல்த்தியான ப்ரோட்டீன் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.